உறையாத நினைவுகள். வந்து சொல்லணும் மலையாள பகவதியே மனசை விட்டு சொல்லணும் பகவதியே பக்க வந்து சொல்லணும் சமயபுரத்தாலே சடுதிய வந்து நிக்கணும் ஐயா பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க பிறந்த நேரம் நல்ல நேரம் தான் நல்ல நேரம் தான் உங்க நேரம் நல்ல நேரம் நீங்க மனசுல நினைச்ச காரியம் நடக்கும் என்ன நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. ஐயாமார்களே அம்மாமார்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களது குடும்பமும் நல்லதொரு குடும்பம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் மேற்கண்ட முகவரிக்கு உங்களது குடும்ப புகைப்படத்தை அனுப்புங்கள். தேர்ந்தெடுக்கப்படும் புகைப்படத்திற்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். கடைசி தேதி டிசம்பர் 10 டிசம்பர் 10 டிசம்பர் 10. வசந்தேவா பிரியம்மா நீ எல்லாம் இங்க வாங்க வாங்க. கேட்டீங்களா? எல்லாம் நல்லா கவனிச்சு கேட்டீங்களா? ஏதோ குடும்ப போட்டோவா அத லாஸ்ட் டேட்டுக்குள்ள அனுப்பி வைக்கணுமா? நம்ம போட்டோவை அனுப்பலாமாயா? பொடி பாக்கத்தவளே, நாமளே நம்ம குடும்பத்தை விட்டு இங்க வந்து ஒண்டி பழிக்கிறோம். இதுல வேற நம்மளுக்கு குடும்பமாவது சும்மா உட்காருங்களா? ஏக்கா உன் போட்டோ எடுத்தா குடியக்கா அனுப்பிக்கலாம். என் போட்டோ பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு, அதனால என் போட்டோவை கிழிச்சு போட்டேன். வேணா உன் போட்டோ வேணா கொடுறா, அதை வேணா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏக்கா நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாமேக்கா. ஏக்கா என்கிட்ட வீட்டு வந்து ஒரு வருஷம் ஆகுது, என் போட்டோ எப்படி அனுப்புறது? ஏக்கா என்கிட்ட இருக்க குடும்பத்தோட அந்த போட்டோ அனுப்பலாங்க. சரிம்மா. கொடுத்தா ஏத்துக்குவாங்களாடி? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? நாமளும் குடும்பமா தானே வாழ்ந்தோம். இப்ப வீட்டுல கூப்பிட்டா நாம போக மாட்டோம்னு சொன்னா சரி சரி, எல்லாரும் அவங்க குடும்ப போட்டோ எடுத்துட்டு வாங்க. எந்த போட்டோ எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதோ அதை அனுப்புவோம். என் போட்டோ இருக்குதுக்கு அனுப்பலாங்க. பெரியஸ்வரனா நடீஸ்வரனா வாங்க. போட்டோ நல்லா இருக்குதா? இந்த போட்டோ அனுப்பலாமா? எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா? எங்க அம்மானா எங்க அம்மா தான். இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ இந்த அண்ணனுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு மறந்து போச்சா உனக்கு? ஏய், போட்டோல நீ உட்கார்ந்துக்கிட்டா கதையை யாரு சொல்றது? நான் சொல்றேன். தலைவாரி பூச்சுடி என்னை பாடசாலைக்கு போவென்று சொல்வாளே அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொல்வாளே அன்னை. ஏய்
அதுல பூ சுத்துற? நெசமா தாங்க, சின்ன வயசுல இருந்து 10 வயசு வரலாம் எங்க குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டாங்க. நீட்டு முடி கட்டுக்கட்டா பொருளும் அதை சீவி சிங்காரிச்சு திஷ்டி போட்டு வச்சு விடுவா எங்க அம்மா. சரி, அப்புறம் ஏன் இப்படி மாறிட்டாங்க? அவங்க மாறல. நான் அதிகாலையில் எழுந்து வாசல் மெழுகி கோலமிட்டு பாத்திரம் துளைக்கி துணிகளை தவித்து பள்ளிக்கு கிளம்பும் போது அதிகாலையில் எழுந்து வாசல் மெழுகி கோலமிட்டு பாத்திரம் துளைக்கி துணிகளை தவித்து பள்ளிக்கு கிளம்பும் போது. தடிமாட்டு பசங்களா, மணி 10 எருமாட்டம் தூங்குறீங்க. உங்களை விட சின்ன பையன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். என் செல்லனாலும் செல்லம். உங்க அம்மா அவ்வளவு நல்லவங்களா? அப்படின்னு சீராட்டுவா. உங்க அம்மா அவ்வளவு நல்லவங்களா? அப்படின்னா உங்க அம்மா பாட்டவே அனுப்பிடலாம். இருங்க நீ மேல சொல்லுப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல கடை போட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஃப்ரெண்டா இல்ல? எல்லாம் தான் விடுடி. வீட்டுல போய் சொல்லிட்டாங்க. 2 அண்ணனுங்களை வந்தாங்க. முடியை கூந்தலாய் வளர்க்கிறனா, மார்பை துணியால் மூடுறனான், நடத்தையில் இடுப்பை வளைக்கிறனா, நானே கோணி பேசுறனா. பொட்டைகளோடு சுத்துறனா, குடும்ப பெருமையை குலைக்கிறனா. பிறந்த வீடே சிறையாச்சு, கூட பிறந்தவரே எனக்கு பகையாச்சு. மறைச்சு வச்ச என் உணர்ச்சி எல்லாம் என்ன மீறி வெளியே வந்தாச்சு. முழுக்க நனைஞ்ச பிறகு முக்கடத்துக்கு பாருங்கடா துணிஞ்சாச்சு. புடவை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு கொலுசு போட்டு கிளம்பிட்டேன். என்னடா இப்படி வயிற்றுல நெருப்ப வாரி கொட்டிட்டிய? நீ சட்டம் படிப்பேன்னு நான் வேண்டாத சாமி இல்ல, நீ மருத்துவம் படிப்பேன்னு என் மனசுல தவம் இருந்த. மாறினது உன் கோலம், மாறியது என் வாழ்க்கை. முத்து போல 3 பிள்ளை, அவளுக்கு என்ன குறைச்சன்னு சொல்லுவாங்களே. ஊருக்கெல்லாம் இடிச்சு படிச்சு பேசுவேன்னு இப்ப நான் எப்படிடா தெருவுல தலை நீட்டுவேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கோயில் திருவிழால ஆட போறேன், அவ்வளவுதான். கண்ணியம்மா கண்ணியம்மா செடியோரும் கண்ணியம்மா 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 ரெண்டு மேல சண்டல்ல நாங்க இருப்போம், 2 கொத்து பழம்பு நாங்க ஒடிப்போம். சண்டல்ல
நாளைக்கு வீட்டுக்கு சந்தோஷமா வந்தா. தெருவுல போட கட்டியாடா வாரே. எங்க வீட்டு மானத்தை காப்பாத்தணும்னு பார்த்தா நீ பறக்க வியா? டேய், தெரு வெளியே நீ புடவை கட்டிக்கிட்டு வரையா? வேணாப்பா விட்டுருக்கிறப்பா தம்பியாண்டா வேணா விட்டுருக்க அடிக்காத வீட்டு மானத்தை அடிக்காத தெரு வெளியே நீ புடவை கட்டி வாடா. டேய், வேணாண்ணா வாடா. வேணாண்ணா. வாடா. இதை விட கேவலமா ஒரு முறை பொம்பளை சுகம் தெரிஞ்சா ஆம்பளையா நான் ஒழுங்கா இருப்பேனா? கூட பிறந்த பிறவிகளே விலை மாதிடம் கூட்டிக்கிட்டு போனத நான் என்னன்னு சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன்? ஐய், வாடா. ஹலோ, எவ்வளவு? 100 ரூபாப்பா. 100 ரூபாயா? ஆ, வாப்பா. ஏய், நான் இல்ல, என் தம்பி. ஏய், அங்க இல்ல, அங்க அங்க. ஆ, சின்ன பையன் வருவான், கொஞ்சம் பார்த்து கவனிச்சு அனுப்பு. வேணாமா? ஏய், வாடா, சொல்றத கேளுடா. வா. வாப்பா. எனக்கு அது மாதிரி ஆசை இல்லக்கா. நேரத்தை வீணாக்காத, வாப்பா. நானும் உங்களை மாதிரிதாங்க பொம்பளை மாதிரி வாழணும்னு ஆசைக்கா. என்ன? அதனால தாங்க எங்க அண்ணங்க உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கக்கா. அப்படியா? சரி சரி, அழாத. எங்க அண்ணன் கேட்டா எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. சரிப்பா. சி சரிம்மா. உங்களுக்கு கோடி புண்ணியங்கா. சி இந்த போட்டோவை அனுப்ப வேண்டாம். இவங்க எங்க அம்மா அதுண்டே பேச மாட்டாங்க. இவரு எங்க அப்பா, ரொம்ப விவரமான ஆளு. இவன் எங்க அண்ணன், ஊர்ல பெரிய கை, யாரு பார்த்தாலும் பயப்படுவாங்க. இவ எங்க அக்கா, ரொம்ப அழகா இருப்பா. அவளோட துணியத்தான் நான் போட்டு பார்ப்பேன். அவளோட ரதிக்க எனக்கு அளவெடுத்த மாதிரி இருக்கும். இவரு தான் எனக்கு என்ன அடையாளம் காட்டினாரு. நாங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம் தெரியுமா? ஹோட்டல், சினிமா, கடத்தெரு, பார்க்கு, பீச்சு, இப்படி எல்லா இடமும் போயிருக்கிறோம். ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ திருடும் பார்வை பிடிச்சிருக்கு, உந்தன் அரும்பு மீச பிடிச்சிருக்கு. புதிதாய் திருடும் திருடன் எனக்கு முழுசா பதுங்க தெரியல. அதெல்லாம் ஒரு காலம், நான் பட்டாம்பூச்சியா திரிஞ்ச காலம். ஏன் என்னாச்சு? எங்க போயிட்டாரு? விட்டுட்டு போயிட்டாராக்கா? சும்மா போயிருந்தா பரவாயில்லையே, என்ன நொறுக்கிட்டு போயிட்டான். விட்டு தொலை சனியன. இல்லடி, என்னெல்லாம் சொன்னேன் தெரியுமா? ஒரே பாயில ஒரே பாயில படுத்துக்கலாம், நம்ம உறவுன்னு ஊருக்கு சொல்லிக்கலாம். ஒரே பாயில படுத்துக்கலாம், நம்ம உறவுன்னு ஊருக்கு சொல்லிக்கலாம். வெளியில பேண்ட் சட்டையில வா, வீட்டுல பாவாடை கட்டிக்கலாம். வெளியில பேண்ட் சட்டையில வா,
ராத்திரி இருட்டில் உனக்கும் எனக்கும் என்ன உறவென்று யார் சொல்லுவா? ராத்திரி இருட்டில் உனக்கும் எனக்கும் என்ன உறவென்று யார் சொல்லுவா? இப்படி எல்லாம் இருந்துட்டு ஒரு நாள் கூட்டாளி பசங்க கூட சேர்ந்து என்னெல்லாம் சொல்லிட்டான் தெரியுமா? சொல்லவே வாய் கூசுது, நினைச்சா நெஞ்சம் பதறுது. ஏய் மச்சான், எங்க அது ஆளக்கானா? டேய், உன 10 தடவை சொல்லிருக்கிறேன் இந்த கிண்டல்லாம் வேணான்ட்டு. நான் மாமா அந்த உசு காணா. டேய், விட்டு தொலைங்கடா அதெல்லாம். ஏய் ரொம்ப தான் வைக்கப்படாது மாப்ள. ஏய், அதெல்லாம் டைம் பாஸ்டா, அதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு இருக்கிறியா? கண்ணா இல்லையா? ஏய், என்ன நீ கண்ணாவே தேடிக்கிட்டு இருக்கிற? உனக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அவனு சுத்தி சுத்தி வர. வேற வேலை இல்ல? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. கண்ணா எங்க? நானே ஆம்பளை வேண்டாம். ஏய், கண்ணா கூட தான் போவியா? பார். நம்ம கூட வரது எத்தனை பேரோட போயிருப்ப, பத்திரி மாதிரி நடிக்கிற. கண்ணா, அவங்கள பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஏய், அவங்க சொன்னதுல என்ன தப்புன்ற? என்ன தப்பு? நீ என்ன பொம்பளையா? சொல்லு, நீ என்ன பொம்பளையா? சொல்லு. இங்கே தாலி கட்டி இங்கே குடும்பம் நடத்துறேன். நீயா பேச? நீயா கண்ணா பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? சொல்லு கண்ணா, புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு நான் வேணாம் இல்ல? உனக்கு நான் வேணாம் இல்ல? என்ன பார்த்தப்ப பெண்ணா தெரிஞ்சனா? என்ன தொட்டப்ப பெண்ணா தெரிஞ்சனா? பாயில நான் என்னவா தெரிஞ்சேன்? இப்ப மட்டும் நான் ஏன் தொலைஞ்சேன்? நான் ஏன் தொலைஞ்சேன்? நீயா கேக்குற? என்ன பார்த்தா? என்கிட்டயா? என்கிட்ட சுரக்கிற பால் இல்ல, கசையிற உதிரம் இல்ல. எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அதனால என் மயிர்கண் ஒவ்வொன்றிலையும் இச்சை சுரக்காதா? ஆசைதான் இருக்காதா? எனக்குள்ள பெண்மை சிறகு விரிக்காதா? என்னடா சொல்லுவோம்? போட்டோல உன் முகத்தை அழிச்சிருக்கிற. நான் அவங்க கூட இல்ல. எனக்கு அங்க இடம் இல்ல. நான் இருந்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி அவங்க இருக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே வேலைக்கு போயிருக்கேன். 9 வயசுல இருந்து அப்பா கூட கல்லடைக்க போவேன். அப்பா மட்டும் வேலை செஞ்சா போதாது, காசு வேணுமே. வேலை செய்யும் போது ஆம்பளை பொம்பளை தெரியல. ஆனா வீட்டுல இருந்தா பாவாடை கட்டு, ஜாக்கெட்டு போடு. பாவாடை கட்டுனேன், ஆனா ஜாக்கெட்டு எனக்கு பிடிக்கல. சட்டை போடுவேன், காலர் வச்ச சட்டை, கைய சுருட்டி விட்டுக்குவேன். நடக்கும்போது பாவாடைய வேஷ்டி மாதிரி மடிச்சு கட்டிக்குவேன். ரொம்ப சின்னதா இருந்தப்போ தெரியல. அப்புறமா அப்படி இப்படின்னு ஒரே பிரச்சனை. எப்படி விடுவாங்க? அந்த வேலையே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன மனுஷனா மதிச்சு பார்த்த ஒரு சிநேகிதி இருந்தா. அப்புறமா நான் முடிவு
அவளோடவே இருந்திருந்தா இருக்க முடிஞ்சிருந்தா வான கதைய புரட்ட வேணாம். என்னதான் சம்பாதிச்சாலும் தைரியமா இருந்தாலும் இந்த உடம்பு என் மனசுக்கு ஏத்த மாதிரி இல்ல. எனக்கு கட்ட மீச வைக்கணும், குறுந்தாடி வேணும், மார்பு கல்லா இருக்கணும், இடுப்பு கம்பா விரைக்கணும். உடம்புல அப்பப்போ வந்து வாட்டி வதக்குற வைத்த வலி எனக்கு நிக்கணும். உடம்புல ஈரம் எதுவும் இல்லாம நிமிந்து நேரா நிக்கணும். முடியுமா? எப்போ? எப்படி? தெரியல. தெரியல. இப்போதைக்கு நான் மட்டும் என் உடலும் முகமும் மறைத்து நான் மட்டும். என்னடா செல்வம், தனிமை அது இது இல்ல, நாங்கெல்லாம் உனக்கு கூட இல்ல. இத பாரு, நாங்க எல்லாருமே இப்படி வந்து சேர்ந்தவங்க தான். தேவி பேட்டா, என்ன குரு? நம்ம ஜமாத்துல ஆடிக்கிட்டு இருக்கோமே, அந்த குரு பட்டா கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரி குரு. இந்த தேவி இருக்கிறால எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு रम्या, तू किधर नहीं लेके आना? जल्दी आ। पांबड़ती गुरु जिया बेटा, पांबड़ती माँ जिया माँ, पांबड़ती आया जिया, पांबड़ती आया ஜியோ, நீ ஏற்கனவே இங்க வந்துக்கிறல்ல? ஆமா ஆயா, ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்கேன். நீங்க தான் துரத்தி விட்டுட்டீங்க ஆயா. சரி இப்ப எங்க வந்த? என்னால வீட்டுல இருக்கவே முடியல ஆயா. கண்ணுல மை வச்சா கூட திட்டுறாங்க, ஒரே டார்ச்சர் பண்றாங்க. வாழ்ந்தா இனிமேல் உங்களை மாதிரி தான் வாழணும், இல்லன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி தெரியல ஆயா எனக்கு. ஆன பைத்தியமே, நாங்க என்னங்க தர்மசத்திரமா கட்டி வச்சிருக்கிறோம். குருபாய், நாங்களே கடைக்கடையா பிச்சை கட்டதான் பைசா. இந்த பிச்சை கேட்க போற இடத்துலயும் பந்திகளோ நாரன்களோ நம்மள 9ன்றா பொட்டன்றா அதுன்றா இதுதான். இதுல நீ வேற போப்போ, போய் ஒழுங்கா வீட்டுல இருக்கிற வழிய பாரு. என்ன குரு, கோத்துக்கு வீட்டுல ஒரே பீலியா இருக்குதான், அது எல்லா கதையும் சொல்லி எனக்கு அழுதுருச்சு. அது வரும்போதே ஒரே முடிவோட தான் வந்திருக்குது. போகட்டும் விடுக்குரு. ஒட்டதான் இவ்வளவு சொல்லுதில்ல குருபாய், பிரியா பேர் தான் ரீத்து போட்டு விட. ஐயோ அதுக்கு இல்ல குருபாய். சுப்பாயிட்டா குருபாய். ரம்யா அம்மா சட்டா லேக்கியா. சட்டை பாம்பட்டி இப்படி வா பேட்டா. பைசா दे குருபாய். தலையில துணிய போடு, ஒரு 4 அணை கொடு பேட்டா. யார் பேர்ல? பிரியா பேர்லயா? நான் சொல்றத அப்படியே சொல்லு பேட்டா.
ஆகாசவாணி அறிய ஆகாசவாணி அறிய பூமாதேவி அறிய பூமாதேவி அறிய காமாட்சி விளக்கறிய காமாட்சி விளக்கறிய இங்க இருக்கிற பெரியவங்க சின்னவங்க அறிய இங்க இருக்கிற பெரியவங்க சின்னவங்க அறிய நானு பிரியாவுக்கு மகளா போக சம்மதம் கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் கூட இருப்பேன் இது சத்தியம் பாம்பட்டி சொல்பேட்ட எல்லாத்துக்கும் பாம்பத்தி ஆயா பாம்பத்தி குரு சலாம் அலைக்கும் குரு பாய் மாலிக்கு சலாம் தபர் பேட்டா பிரியா தாவும் குரு அவ பேச்சு கட்டு ஒழுங்கா கூட கடைக்குப்பா. சரி ஆயா பாம்பத்தி ஆயா ஜியோ என்ன குரு சாய பைசா பாம்படுத்தி குரு பாம்படுத்திமா ஜியோ என்ன ஜியோ நீ மட்டும் தான் வந்தியா பேட்டா? இல்ல குரு உன் நாதிச்சாலவ கூடவே வந்திருக்கா. எங்க நாத்தல்ல வர பாம்பத்தி ஆயா ஜியம்மா பாம்பத்தி ஆயா ஜியோமா பாம்பத்தி குரு ஜிய பேட்டா என்ன பேட்டா கடைக்குள்ள ஒழுங்கா போறியா? போறேன் ஆயா கம்மா எல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல ஆயா ஆயா வந்து ஒரு விஷயம். என்ன பேட்டா? நான் கடைக்கு போற இடத்துல இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்து வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போலான்னு இருக்கிறேன். உங்க உத்தரவு வேணும் ஆயா. என்ன வேலையா? என்ன சொல்ற பேட்டா நீ? ஆமா ஆயா நானும் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறேன். நல்ல சம்பளம் போட்டு தரேன்னு சொல்லிருக்காரு. எனக்கும் ரொம்ப இஷ்டம். உங்க உத்தரவு வேணும் ஆயா. இந்த பாரு வேலைகள் எல்லாம் ஒத்து வராது. ஒழுங்கா உங்க குரு கூட போய் கடை கேளு. அப்படிலாம் சொல்லாதீங்க ஆயா. ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்குறேனே. என்ன குரு காலெல்லாம் மாறி போச்சு. அதுங்களும் 4 எழுத்து படிச்சிருக்குதுங்க, விவரமாவும் பேசுதுங்க. அதனால வந்து அது வேலைக்கு போட்டு விடுகுரு. அப்புறம் அவன் பீலி பண்ணா இவன் பீலி பண்ணா நீங்க வரக்கூடாது பேட்டா. அப்படிலாம் சொல்ல மாட்டான் ஆயா. பாம்பர்த்தி ஆயா பாம்பர்த்தி ஆயா. ஜியோ என்னமோ புதுசா பேக் எல்லாம் மாட்டிக்கின்னு அப்படியே ஆட்டி ஆட்டி போகுது. ஏக்கா எக்கோ 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. வாய மூடுறா. எக்கா ஒண்ணுதாக்கா 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. மச்சான் டாப்பா முடுறா மச்சான் டாப்பா முடுறா. டோப்பா முடியா? ஏண்டா நாங்க இப்பதான் வேலைக்கு போய் எங்க சமுதாயத்தை முன்னேற்றலாம்னு நினைக்கிறோம். எங்களை திருந்தவே விட மாட்டீங்களாடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? பொட்டையோட வைத்தியத்துல கொட்டிக்கிறீங்கன்னா உனக்கு பிறக்கிறதெல்லாம் பொட்டையா ரெண்டா பிறக்கும். நீ போற வழியில வண்டியில மாட்டிக்கின்னு சாவ போறா. நீ வழங்கவே மாட்டடா. பாருடா என் ஜென்மத்தை. பாருடா 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 இந்த போட்டோவுக்கு விளக்கெல்லாம் சொல்லி மாளாதுங்க. இந்த போட்டோ தேவையில்லை.
போட்டோ, அது எங்க 2 பேரோட போட்டோ. உன்னை காணாத கண்ணம் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. என்ன அக்கா வாசலுக்கும் கொள்ளைக்குமா அலையிற? நேரம் ஆயிடுச்சு, அவர் இன்னும் காணுமேன்னு தான். ஐயாப்பா வருவாரு, போய் வேலையை பாரு. வீடு பெருக்கி சமையல் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டேன். அது அவரே வந்துட்டார். நாளைக்கு பேசுவோம்க்கா. என்னம்மா வாசல்லே நிக்கிற? 5:30 மணி பஸ் போயிடுச்சுங்க, உங்களை காணுமேன்னு தான். சரி சரி, தட்டை எடுத்து போடு, வந்துடுறேன். அப்பா, இங்க வந்தாதாம்மா நிம்மதியாவே இருக்க முடியுது. சாப்பிடு. எல்லாம் உன்னாலதான் செல்லாம். நீங்க சாப்பிடுங்க. ஏங்க, ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்து அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வரனே. குடிய கெடுத்துருவ போல் இருக்குதே. உனக்கு இப்ப என்னம்மா குறைங்க? போன வாரம் கூட சினிமாவுக்கெல்லாம் போனான்ல. கோயிலுக்கெல்லாம் கூட கூட்டின்னு போனல்லம்மா போன வாரம். ஏற்கனவே தலைவலிமா. நீ வேற டென்ஷன் பண்ணாதடா. மூட வேற கெடுக்கிற கண்ணு நீ. என்னங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பணம் வச்சிருந்தா கொடுமா. என்கிட்ட ஏதுங்க, நான் என்ன கடைக்கா போறேன்? கடைக்கு கூட போறது இல்ல. பூ கட்டி வீட்டுல இருந்து பூக்கடை மாட்ட மட்டும் தானே கொடுக்குறேன். என்கிட்ட ஏதுங்க, சுத்தமா இல்லைங்க. எல்லாம் தெரியும்டி உங்களை பத்தி. புடவை வாங்கறதுக்கும் பவுடர் வாங்கறதுக்கும் மட்டும் பணம் இருக்கும். ஆனா நாங்க கேட்டா மட்டும் பணம் இருக்காது. சும்மா வார்த்தை கொட்டாதீங்க. நீங்க சொன்னபடிலாம் தானே நான் நடந்துக்கிறேன். எதுவும் என்ன சொல்லாதீங்க. நீ வேற அழாதடி. ஏற்கனவே மனுஷன் தலைவேதனையோட வந்திருக்கிறான். நீ வேற டென்ஷன் பண்ணாத. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தாங்க 600 ரூபாய் தான் கிடைச்சது. ஏய், ஏது? ஓ, காலில் இருந்த கொலுசை காணுமோ? அதான் நீ நடந்து வர சத்தமே கேட்கலையா? சரி சரி, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னம்மா? ஒரு வேளை சாப்பிட்டு போங்க. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் என்னடி? மாலதி, ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் பேசுனா சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் இருங்க, சோறு வெந்துட்டு இருக்குது, சாப்பிடுவீங்க, இருங்க. முக்கியமான விஷயம், வாமா. ஏன் பறக்குறீங்க? ஒரு வாரம் கழிச்சு இப்பதானே வந்திருக்கீங்க. ஆமா, இந்த அம்மா பெரிய எலிசபெத் மகாராணி. டெய்லி வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த அம்மா கிட்ட. என்ன புலம்புறீங்க? என்ன பிரச்சனையா? வந்து எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணிருக்காங்க. என்ன என்ன சொல்றீங்க? நான் என்னம்மா பண்றது? எங்க வீட்டுல என்ன கட்டாயப்படுத்துறாங்க. நம்மளை பத்தி சொன்னீங்களா? என்னத சொல்றது? எப்படி சொல்றது? சொல்றது சொரக்காய்க்கு உப்பு இல்ல. ஒரு நாளா 2 நாளா 3 வருஷம் பார்த்து பார்த்து செஞ்சேன் இல்ல. இந்த அநியாயத்துக்கு ஆள் இல்லையா? அக்கா அக்கா, ஆமா, என்னம்மா என்னாச்சு?
இங்க வந்து என்னன்னு கேளு. அவங்க வீட்டுல பொண்ணு நிச்சயம் பண்ணிருக்காங்களாம். இரு நான் கேக்குறேன். ஏப்பா இது உனக்கே நியாயமா இருக்குதா? நான் என்ன மாமி பண்றது? வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க. ஏன் இதெல்லாம் முன்கூட்டி யோசிக்கிறது இல்லையா? ஏன் இப்படி அவ வயிற்றுல கொட்டிக்கிறா? நாளைக்கு அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா உன்னை சும்மா விட மாட்டா. நான் என்னதான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏண்டி எத்தனை மரம் ஒன்று சொன்ன இந்த ஆம்பளைக்கு நம்பாதன்னு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? எக்கனாலும் கெட்டு போடி பாடி. ஏமா நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்றேன். எங்க வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க. என்னாலே இங்க வராம இருக்க முடியாதுமா. சி கிட்ட வராத. உன் மூஞ்சல முழிக்கவே எனக்கு பிடிக்கல. என்ன ஜென்மம் இந்த ஜென்மம், விடிவே இல்லாத ஜென்மம். இந்த அழகுல உன் பேச்ச கேட்டு படி தாண்டாம இருந்தனே, இப்ப குழப்பம் போச்சு, வேற வழியும் இல்லை. ஏயா இப்பதான் உங்க அப்பா அம்மா குடும்பம் ஞாபகம் வந்ததா? உங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு என் கொலுசாலை வச்சு பணம் வாங்கி போனீங்க. பணத்தை கொடுக்கறதுக்குள்ள என்ன வார்த்தை சொல்லிட்டயா? ஆக்கப்பட்டப்போ அக்கடே தின்ன இல்ல, உன் சட்டி முதல் கூட துவச்சு போட்டையா. நல்லா இருக்கியா அவன் நியாயம்? அரவாளிங்கன்னா தாலி கட்டுறவங்களுக்கு எல்லாம் ஒரு விளையாட்டா போச்சு இல்ல? அப்படி விளையாட்டுக்கு ஒரு தாலி எனக்கு எதுக்கு? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். விளையாட்டு கட்ட ஒரு தாலியே வேண்டாம் எனக்கு, வேண்டாம் வேண்டாம். உங்க வீட்டு போட்டோ எடுத்துட்டு வா. உங்க அம்மா கூட இப்பதானே வந்துட்டு போனாங்க. இதோ எடுத்துன்னு வரேம்மா. அப்பா, அம்மா, என்னப்பா அருணா, என்னன்னா ரஞ்சனி, வரண்ணா, ராதிகா, இதோண்ணா, ராதாக்கா, ஆ ரமணி அக்கா. இதோ வந்துட்டேன்பா. ஆனா இந்த போட்டோவில் எங்க 2 அக்காவும் கிடையாது. கல்யாணம் ஆகி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கல்யாணத்தை கூட நான் தான் முன்னே நின்று நடத்தினேன். ஆனா எங்க அப்பா இருக்கானே துரை, குடினா அப்படி ஒரு குடி. எங்க வீட்டுக்கு ஒரே பையன் சொல்லி எல்லாம் என் தலைமுறையே சுமத்திட்டாங்க. இந்த அம்மாவா அந்த தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே? ஆமா, நாமெல்லாம் பார்த்தோமே, சோறு கூட சாப்பிட்டுட்டு போனாங்களே. அது இப்ப இந்த 7 வருஷத்துக்கு முத நான் இப்படி ஆகி வீட்டை விட்டு வெளியே வந்தப்ப எங்க அப்பா என்னை பார்க்க வந்தாரு. எங்க அம்மாவும் கூட வந்தாங்க. ஆனா எங்க அம்மா என்ன பேசுறதுன்னே தெரியாம திகச்சு போய் நின்றாங்க. மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? ஒழுங்கா வீட்டுக்கு வா. வர முடியாது. அப்ப வீட்டுல வேலை எல்லாம் யாரு பாக்குறது? ஏன் நீ பாக்குறது? எந்த நேரம் பார்த்தாலும் குடி, கையில கிடைக்கிறத எடுத்து பொம்பளைங்க அடிக்கிறது. இது வரைக்கும் நான் பார்த்தது போதும், இனிமேல நீ போய் பாரு. தம்பி, என்னடா இது, என்னடா இது, என்னடா இப்படி வெடுக்கடு பேசுற? ஒத்த ஆம்பளை புள்ளன்னு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். நீ இப்படியாடா ஆகணும்? செல்லம், வீட்டுக்கு வரும்போதாவது இந்த உடுப்பை மாத்திட்டு வாப்பா. ஒன்னாலதானே செல்லம் நம்ம வம்சம் விளங்கணும். ஐயோ அம்மா, அழுவாதீங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஏமா இதோ பாருமா, பொம்பளைங்கனால வம்சம் விளங்காதா? அதுவும் உங்க ரத்தம் தானம்மா. இதோ பாருமா, 5 பொண்ணுங்களோட என்ன 6வது பொண்ணா ஏத்துக்கம்மா. போதும் போதும், பிளாக்கணத்தை நிறுத்து. உடுப்பை மாத்திட்டு வீட்டுக்கு வர சொல்லு. உடுப்பை மாத்த முடியாது, உன் கூட வரவும் முடியாது. முறைக்காத சொல்லிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் கொல்லி போட வருவேன். இந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டு போனாங்க இல்ல? இப்போ அது சொன்னாங்களே. இப்படியாவது கூப்பிடுறாங்களே, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எங்களையும் அது போல கூப்பிடுவாங்களான்னு எங்களுக்கு ஏக்கமா இருக்குது. ஏமா
அன்னைக்கு அவங்க ஒண்ணு கூப்பிட்டாங்களே, ஏன் அவங்க கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டா? என்னக்கா நீங்க புரியாம பேசுறீங்க? எப்பா உன் பேரு இப்ப ஈஸ்வரியாப்பா? ஆமாமா. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. மடச்சி நானு நீ சொன்னத நான் புரிஞ்சுக்கல. எனக்கு 5 பொண்ணுங்களோட உன்னை நான் 6வது பொண்ணா ஏத்துக்கிறேன்ப்பா. வீட்டுக்கு வாயப்பா. இல்ல வீட்டுக்கு வாயம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, தினம் அந்த மனுஷனோட என்னால மல்லு கட்ட முடியல. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 பொண்ணுங்களை கரையேத்தணும். நான் எப்படி தன்னந்தனியா எல்லாத்தையும்... இதோ பாருமா, இந்த கோலத்துல நான் வீட்டுக்கு வந்தா 2 தங்கச்சிங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? என்ன நீங்க ஏத்துக்கிறதுக்கே 7 வருஷம் ஆச்சு. ஊரு உலகம் ஏத்துக்கணும்னா எவ்வளவு வருஷங்கள் ஆகுமா? இதோ பாருமா, நீங்க வாங்க போங்க, நானும் என் கையில கிடைக்கிறத தரேன். என்னால முடிஞ்சால் அப்பப்ப வீட்டுக்கு வந்து போறேன். சரி பஸ் வர டைம் ஆயிடுச்சு, போங்க. ஈஸ்வரி அவங்க வீட்டுக்கோ அல்லது ஊருக்கோ புடவை கட்டிட்டு போய் வந்தாதாங்க அவங்க வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு இது நடந்தது, இதுவே பெருசு. என்னடி மூளைக்கு நின்றுட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், எந்த கதையும் வேணான்னு. குடும்ப கதை, அந்த கதை, இந்த கதைன்னு எல்லாம் ஏமாத்தி விட்டீங்க. பாங்க. அதான் தேவையில்லாத பழசெல்லாம் கிளறி விட்டுட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினைச்சேன்க்கா. பார்க்க தானே தெரியுது பச்சை ரணமா இருக்கிறது. என் முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. தெருவுல நடக்க விட மாட்டேன்றானுங்களே. அப்பயும் பொம்பளை இல்லைன்னு சொல்லிட்டான், இப்பயும் பொண்டாட்டியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அனுபவிச்சத மறக்க முடியுமா? குடும்பம்னா ஊருக்காக சேர்ந்து வாழறது மட்டும்தானா? அப்பா அம்மா கூப்பிட்டா போயிடவா முடியும்? நம்ம எவ்வளவோ சாதிச்சிருக்கிறோம். கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கிறேன், தெரபிஸ்டா இருக்கிறேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன், ரேஷன் கார்டு ஓட்டுரிமை எல்லாம் கேட்டு பெற்றிருக்கோம். நான் ரேக்கி கத்திருக்கேன், சுயதவி குழு ஆரம்பிச்சிருக்கிறோம், போராடி வீடெல்லாம் வாங்கி கட்டியிருக்கோம். கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன், தெரபிஸ்டா இருக்கிறேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன். சுயதவி குழு ஆரம்பிச்சிருக்கிறோம். போராடி வீடெல்லாம் வாங்கி கட்டியிருக்கோம். ரேக்கி எல்லாம் கத்திருக்கோம். இந்த உலகம் எப்படி இப்படி மாறியது? இதற்கு என்ன மதிப்பு என்று யார் எமக்கு கூறுவது? இந்த முகமும் இந்த உடம்பும் எப்படி இப்படி மாறியது? இதற்கு என்ன மதிப்பு என்று யார் எமக்கு கூறுவது? இந்த முகமும் இந்த உடம்பும் எப்படி இப்படி மாறியது? இதற்கு என்ன மதிப்பு என்று யார் எமக்கு கூறுவது? விரலளவே இருந்த முடி பிரிந்த கூந்தல் தெரிகிறதா? இமைமயிர் கால்கள் படபடக்க பட்டாம்பூச்சிகள் அலைகிறதா? முகத்தில் பூசிய விரலி மஞ்சள் என் கழுத்து வரைக்கும் மணமணக்கும். உதட்டில் பூசிய சிவப்பு நிறத்தில் கோவை கனிகள் உறவாடும். பருத்த மார்புகள் பெருத்திருக்க, அதில் பட்டுச்சோழி படர்ந்திருக்க,
இடுப்பு சிரித்திருக்க இந்த உருவத்தை நானே உருவாக்க. ஓடும் ரத்தத்தில் தோன்றியதோ உணர்வின் ஊற்றில் ஊறியதோ. உணர்வில் பொருந்தால் உடல் கலந்து, உணர்வில் பொருந்தா உடல் கலைந்து, என் உடம்பில் இயல்பாய் நான் உணர்ந்து. இந்த முகமும் இந்த உலகும் எப்படி இப்படி மாறியது? இதற்கு என்ன மதிப்பு என்று யார் எமக்கு கூறியது? இந்த முகமும் இந்த உடம்பும் எப்படி இப்படி இப்படி எப்படி எப்படி இப்படி எப்படி மாறியது? இது நம்ம போட்டோ. இந்த போட்டோவை அனுப்பலாமா? பார்த்துக்கொள், நன்றாக பார்த்துக்கொள். வேண்டுமென்றால் இன்னொரு முறை உற்று பார்த்துக்கொள். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உற்று பார்த்தாய். ஆனால் என் மனம் பார்த்தாயா? மனம் திறந்து நீ என்னை பார். வேறு வழி இல்லை. எங்கள் பிறவி இது. யாருக்கு தெரியும் என் மனம் உன் மனம் போல்தான் என்று? உனக்கு தெரியுமோ என்னவோ? யாருக்கு தெரியும்? பெருக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். எப்படி வேறென்றால் இருக்கட்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு தா. நான் கேட்பது வேற ஒன்றும் இல்லை. என்னை நானாக ஏற்றுக்கொள். நான் கேட்பது வேறொன்றும் இல்லை. என்னை நானாக ஏற்றுக்கொள். நான் கேட்பது வேறொன்றுமில்லை. என் பெயர் வசந்தி. நான் பிஎஸ்சி ஜியாலஜி பண்ணியிருக்கிறேன். சுடர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை நிறுவி அதில் தலைவியாக ஹியூமன் ரைட்ஸை பற்றி பல்வேறு செயல்களை பணியாற்றிட்டு இருக்கிறேன். என் பிரியதர்ஷினி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். சுடர் ஃபவுண்டேஷனோட செக்ரட்டரி. செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சு அதில் அனிமேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சுயநிதியாக 25,000 நாங்கள் பணம் வாங்கியிருக்கிறோம். அதோடு இல்லாமல் நான் கம்ப்யூட்டர் வேறு முடிச்சிருக்கிறேன். தாம்பரம் மேரி 11th 12th படிச்சிருக்கிறேன். எஸ் மாலதி, நான் 10th படிச்சிருக்கிறேன். பியூட்டி தெரபிஸ்டாக இருக்கிறேன். டி கவிதா +2 முடிச்சிருக்கிறேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். கண்ணாடி கலைக்கிற உறுப்பினர். என் பேர் ஈஸ்வரி. நான் கரகாட்டம் கற்றுருக்கேன். மற்ற ரேக்கையெல்லாம் கற்றுருக்கோம். ஒரு பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். என் பேர் எம் செல்வம். நான் 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். சுய உதவி குழு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்ணாடி கலைக்குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். என் பேர் தேவி. பிஏ படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பண்ணியிருக்கேன். அரோமா தெரப்பி பண்ணியிருக்கேன். சுடர் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்.
என்னோட பேர் பிரியா பாபு. இந்த சுடர் ஃபவுண்டேஷனோட ட்ரெஷரர், கண்ணாடி கலையோட ஒருங்கிணைப்பாளர். நான் டிப்ளமா இன் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கிறேன்.